வணக்கம் நண்பர்களே, மாயா சீனு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க. நம்ம பார்த்தோன்னா எப்பண்டா பொழுது விடியும், பஞ்சாயத்தில் ரகுராம கூனி குறுகி விட்டு கொஸ்டினை கேட்டு அவனை மடக்கலாம், அவமானப்படுத்தலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி. பொழுது விடியுது, ஆனால் பஞ்சாயத்தில் பெரிய பேரிடியே உழுது. ஏன்னா ஒரு பெரிய விரிசல் விழுந்துட்டு அப்படின்னு கருப்பசாமியாட்டு பசுபதியே ஆடுறாங்க, குறி சொல்லுறாங்க. இந்த பஞ்சாயத்தெல்லாம் நீ ரெண்டாவது பாரு, முதல்ல என் கூரையில் இருந்த விரிசலை சரி செய் அப்படின்னு கருப்பசாமியே நம்ம ரகுராமுக்கு டைம் கொடுக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லலாம். உண்மையை வெளிக்கொணர நம்ம கருப்பசாமி ரகுராம் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு பசுபதிக்க மேலேயே நம்ம புவனேஸ்வரியை ஆட்டங்கான வைக்குதுங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா எவ்வளவோ நம்ம சிவா சொல்கிறாங்க, அண்ணே நீ இவ்வளோ மௌனமாக இருந்தால் வேலைக்கு ஆகாது, நீ உண்மையை சொல்லிடு, ஒன்று இல்லாட்டினா பஞ்சாயத்தில் நானே உன்னை நிற்க விட்டு கொஸ்டின் கேட்டு அவமானப்படுத்த வேண்டியது வரும், உண்மையை சொல்லுன்னு சொன்னாலும் நம்ம ரகுராம் மௌனம் சாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சத்தியத்துக்காக தான் அவ்வளோ பெரிய மௌனம் காட்டிடுறாங்க. நீ எந்த காலத்துலேயும் இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ரகசியம் அதில் மறைஞ்சிருக்கு. நம்ம ரகுராமும் ஜானகிட்ட கேட்குறாங்க, உனக்கு என் மேலே சந்தேகம் வரலையா? எல்லாரும் ஆளாளுக்கு அவங்க வார்த்தைகளை கொட்டி என்னை காயப்படுத்துனாங்க, நீனும் உன் பங்குக்கு ஏதாவது பேசு ஜானகி. இல்லை நான் பேச மாட்டேன், உலகமே இருந்தாலும் வந்தாலும் சரி, ஆனால் நான் நம்ப மாட்டேன். என்னோட கணவர் ஸ்ரீராமர், அவர் என்னை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது, அதனால் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்படி சொன்னால் வாயே அழிவி போயிடும். அந்த அளவுக்கு எனக்கு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கைக்கு சக்தி அதிகங்க. எதுனாலும் நீங்கள் நன்மைக்கு தான் செய்வீங்க, ஆனால் ஊருக்கு வாயை எப்படி மூட போகிறீங்கன்னு தான் எனக்கு தெரியலை. அது பார்த்துக்கலாம் ஜானகி. ஆனால் நான் இந்த விஷயத்துக்காக, நான் ஒருத்தங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக நான் இதை பற்றி மூச்சு துறக்க போகிறதில்ல அப்படின்னு மௌனமாட்டே நம்ம ரகுராம் இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த ஜீவாவை வச்சு நம்ம ஒரு ரகுராமை அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்க புவனேஸ்வரி, எப்பண்டா பொழுது விடியும் நம்ம ரகுராமை பற்றி அவமானமாக பேசலாம் அப்படின்னு அப்படியே உலாவிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தங்கச்சி உனக்கு உறக்கம் வரலையா அப்படின்னு நம்ம பசுபதி கேட்குறாங்க. இல்லைனே, பொழுது எப்போ விடியும் அப்படின்லாம் நான் காவல் இருக்கேன். ஏன்னா வரக்கூடிய பொழுது ரகுராம கூனி குறுகி கொண்டு அந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் ஆளாளுக்கு நிற்க விட்டு கொஸ்டின் மார்க் போட்டு அவன் ஒன்று நடத்த கெட்டவன், கேடு கெட்டவன், ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிக்க போகிறோம்ல. இது எத்தனை வருஷ கனவு, இப்படி ஒன்று நடக்காதான்னு நம்ம கங்கணம் கட்டி காவல் இருந்தால் இப்போ நடக்க போகுது. அதனால எனக்கு பயங்கரமான சந்தோஷம். இந்த சந்தோஷத்தில் எனக்கு உறக்கம் கூட வராது அண்ணே அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க இந்த புவனேஸ்வரி. கூனி குறுகி நிற்கக்கூடிய அந்த ரகுராம நான் நேரில் பார்க்கணும், அதுக்காக தான் நான் இந்த ஆவலோட எனக்கு தூக்கம் எல்லாம் வராது, ஆர்வமாக இருக்கேனே அப்படின்னு பசுபதி கிட்ட சொல்கிறாங்க நம்ம புவனா. என் கணவர் எந்த தப்பும் பண்ணலை, எப்படியாவது நீ தான் கற்பாயி சாமி எனக்கு விட சொல்லணும் அப்படின்னு நம்ம ஜானகியமாக ஒரு பெரிய வேண்டுதலையும் முன்வைக்கிறாங்க. பொழுது விடியுது, நம்ம பஞ்சாயத்து கூட்டத்துக்கு எல்லாருமே கிளம்ப தயாராக நேரம். நம்ம சிவாவுக்கு நம்ம அண்ணனுக்கு எதிராட்டு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அண்ணன் அவ்வளோ உண்மையானவங்க, எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் எப்படி இதில் நடக்க போதோ, நான் மௌனமாக அண்ணன் இருக்கிறத பார்த்தா அவங்க தலையில் எந்த பழிச்சியும் நான் கெட்டிடக்கூடாது. கடவுளே, அவர் எவ்வளோ நல்லவர்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம சிவாவும் நொந்துக்கூடாங்க. அதே நேரம் பஞ்சாயத்து கூடுது. நம்ம ஜீவாவும் களம் இறங்கி வந்தாச்சு. ரகுராம் தான் என்னோட அப்பா அப்படின்னு அவருக்கு அங்கனம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த புவனேஸ்வரி என்ன ரகுராமா நீ வந்துட்டா போல இருக்கு, நீ எங்கே வராமல் உன் மேலே உள்ள பழி உனக்கு விழுந்துடும் அப்படின்னு ஒளிஞ்சுக்கிடுவியோ, புறமுதுக்கு காட்டி ஓடிடுவியோன்னு நினச்சேன். ஆனால் நீயே வந்துட்டா பாரு, இந்த பாரு இன்னைக்கு உன்னை நான் எல்லாருக்கு முன்னாடியும் பல்ல பிடுங்கிறது மாதிரி உனக்கு கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம புவனா நிற்கிறாங்க. அப்போ தான் சொல்லு, இந்த ஜீவாவோட அப்பா நீ தானே,
இவங்க அம்மாவுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்த முழு இதாட்டு உடைக்கிறதுக்கு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எங்கள் அப்பாவுக்கு செய்து கொடுக்க வந்து சத்தியத்துக்காக நான் எந்த உண்மையையும் நான் வந்து சொல்ல போகிறதில்ல. இந்த உண்மையை நான் சொல்லேன்னா கண்டிப்பாக அவர் வாங்கின சத்தியத்துக்கு மதிப்பு இல்லாமலே போயிடும் அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் பழையபடி மௌனமாக இருக்காங்க. அப்போ தான் வந்து அநியாயம் அக்கிரமத்துக்கு வந்து தலைவிரிச்சு ஆட நேரம் கடவுளே வந்து வர்றது மாதிரி ஒரு இடி எங்கிருந்தோ வந்து முழங்குது. அந்த இடி சவுண்டில் அரண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ஆட்டத்துக்கு முடிவு கட்ட கருப்பசாமி வந்து அந்த பசுபதி புவனாவின் அண்ணன் மேலேயே வந்து வராருன்னு சொல்லலாம். வந்து அப்படியே சாமி ஆடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆடி, என்ன என் பையனையே நீ சந்தேகப்படுறியா, இதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்க, இப்போ என் கூரையில் ஒரு விரிசல் விழுந்திருக்கு, அதை சரி செய்யுங்கடா, முதல்ல இந்த பஞ்சாயத்தை ஒரு வாரத்துக்கு ஒத்தி வைங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு இது வந்து நம்ம இப்போ கருப்பசாமி ஒரு ஆர்டரை வந்து போடுவு. இதை கேட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் பூசாரி ஓடி வராங்க. ஐயா, கோயில் கூரையிலே ஒரு விரிசல் விழுந்துட்டு அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்து ஓடி வராங்க. இங்கே கருப்பசாமி சொன்னதும் அதுதான் பூசாரியும் ஓடி வந்து சொல்லாரு. அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கு இந்த பஞ்சாயத்தை தள்ளி வச்சாலே இதுக்குள்ள விட கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சாமி சொல்லியிருக்கு. இதை வந்து அருள்வாக்காக எடுத்துக்க வேண்டியதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜானகிமா முட்டுக்கால் போட்டு அப்படியே வந்து கோயில் பிரகாரத்தை வந்து சுற்றி வராங்க. என் கணவர் எந்த தப்பும் செய்யலைன்னு எனக்கு தெரியும், ஊரறிய அவர் எந்த பாவமும் பண்ண கிடையாது, நீ தான் அதை நிரூபிக்கணும், அவர் வெளியே சொல்ல முடியாத விஷயமா இருந்தாலும் அதை புரிய வைக்கிறது நீ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வேண்டி வேண்டி இருப்பாங்க. நம்ம புவனேஸ்வரியை ஆட்டங்கான வச்சுட்டாங்க. புவனேஸ்வரி வந்து அப்படியே கடுப்பாகி அந்த கருப்பசாமி பார்க்க நேரம் பசுபதியை அடித்து உதைக்கிறாங்க புவனாவை. என்ன பாரதி புவனா, நீ வந்து என் பையனையே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு வந்து பசுபதி வாயிலையே வந்து வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே கருப்பசாமியே வந்து சொல்லிட்டாங்க, இனி ஒரு வாரத்துக்கு ரகுராம் ஐயா மேலே எந்த இதுவும் வரக்கூடாது, இதை வந்து கோயில் மேலே உள்ள விரிசலை கூரையில் மேலே உள்ள விரிசலை சரி செய்வோம், அது வரைக்கும் கருப்பசாமி ரகுராம் ஐயாவை வந்து எதுவுமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா அவரே ஒரு நல்ல முடிவாக எடுத்து நம்மளுக்கு தருவாங்க, அதுவரை பொறுமை காப்போம் அப்படின்னு வந்து அந்த பஞ்சாயத்து முடியுது. ஒரு சைடு பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து, கடவுளே எங்கள் அன்னை மேலே எந்த பழியையும் நான் சுமத்தாமல் இருக்க அளவுக்கு நீ வந்து ஒரு இதை வந்து நடத்திட்ட, இதுவே நல்ல சகுனம் தான், இல்லாட்டா எங்கள் அண்ணனையே நான் குறை சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்கணும், அவர் காட்டுட்ட மௌனத்துக்கு அதுக்கு நீயே ஒரு பதிலளிச்சிட்டா கடவுளே அப்படின்னு அந்த இடத்துல வேண்டுறாங்க. நம்ம பசுபதி வந்து அடித்த அடி கருப்பசாமியாட்டு வந்து புவனேஸ்வரியை அடிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன புவனா நடந்து இந்த ரகுராம பஞ்சாயத்தில் கூனி குறுகி விட்டு கொஸ்டின் கேட்டிங்களா இல்லையா, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம் போனே எல்லாமே தலைகீழாக மாறிட்டு உன் மேலேயே அந்த கருப்பசாமி இறங்கி ரகுராம வந்து விசாரிக்கிறத விட்டுட்டு என் கூரையில் இருக்க விரிசலை சரி செய்யுங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க நீ வந்து கேட்டிருக்காங்க, நீ தான் வந்து சொன்ன ஆடி என்ன புவனா சொல்கிற, என் மேலேயா கருப்பசாமி வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க பசுபதி.